ஸ்ரீ குருப்பியோ நம. ஸ்ரீ மகாபரிவாச்சரணம் மகாபரிவாச்சரணம் மகாபரிவாச்சரணம். இன்னைக்கு தெய்வத்தின் குரல் பாகம் 4 பொது வாழ்க்கை என்ற தலைப்பில் பெரிவா சொல்கிறத மேலே வாசிக்கிறேன். இது பக்கம் 454 ஆரம்பிக்கிறது. பிராமணரை மட்டும் குறிப்பதாகாது. அபேட்சகர் நல்ல வைதிக கல்வி பெற்றவராக இருக்க வேண்டும். சாசன வாசகப்படி வேதத்திலும் சாஸ்திரத்திலும் நிபுணர் எனப்பட்டிருப்பார் ஆக இருக்க வேண்டும் என்பதை பார்த்தால் பிராமணருக்கு மாத்திரம்தான் அபேட்சக உரிமையா என்று தோன்றலாம். அப்படியானால் ஊர் சபை நிர்வாகமே பிராமணர்களிடம் போகும் என்றல்லவா ஆகிறது. எல்லா வர்க்கங்களுக்கும் பிரதிநிதித்துவம் தரும் ஜனநாயகத்துக்கு இது எதிரானதல்லவா என்று கேட்கலாம். கிராம் மகாசபை எல்லா ஜாதியாருக்கும் இடம் கொடுத்தது என்பதை பற்றி கொஞ்சம் கூட சந்தேகப்பட வேண்டாம். கிராமத்தின் 30 வார்டுகளிலும் ஒவ்வொன்றுக்கும் ஒரு பிரதிநிதி வீதம் 30 பேரை தேர்ந்தெடுத்து அவர்களிடம்தான் சபை ஒப்புவிக்கப்பட்டது என்பதை சாசனத்திலிருந்து ஸ்பஷ்டமாக தெரிகிறது. அந்த காலத்தில் எல்லா ஜாதியாரும் கலந்து வசித்தது என்பது கிடையாது. கிராமத்தின் ஒவ்வொரு பகுதியில் மட்டும் ஒரு தெரு அல்லது சில தெருக்களில்தான் ஒவ்வொரு ஜாதியாரும் தனித்தனியாக இருந்து கொண்டிருப்பார்கள். அக்ரகாரத்தில் மட்டும்தான் பிராமணர்கள் இருப்பார்கள். சீனியர் தெரு, கருமார் தெரு, ஷானார் தெரு என்று இப்படி ஒவ்வொரு ஜாதியார் மாத்திரம் ஒவ்வொரு பகுதியில் வாழ்ந்ததை காட்டும் பெயர்கள் இன்றைக்கும் அநேக ஊர்களில் இருப்பதை பார்க்கிறோம். 30 குடும்பதான் வார்டு. 30 அக்ரஹாரம் இருந்தே இருக்காது. ஒரு கிராமத்தில் ஒரு அக்ரஹாரம் தான் இருக்கும். ரொம்ப பிராமண சங்கையில் உயர்ந்த பெரிய அக்ரஹாரம் என்றாலும் அது 4-5 குடும்பங்களுக்கு மேல் பரப்பு கொண்டதாக இருந்திருக்காது. ஆகையால் ஒரு குடும்பத்துக்கு ஒரு பிரதிநிதி என்ற முறைப்படி 4-5 பிராமணர்களுக்கு மேல் சபையில் மெம்பர்ஷிப் பெற்றிருப்பதற்கில்லை. மற்ற பெருவாரியான மெம்பர்கள் மற்ற ஜாதியினை கொண்ட ஏனைய குடும்பங்களிலிருந்தே தேர்ந்தெடுக்கப்பட்டிருப்பார்கள். அவர்கள் அந்த வெவ்வேறு ஜாதியினராகத்தான் இருந்திருக்க முடியும். சொத்து குறித்த ஷரத்தில் ஒரு வேதம் வல்லானாய் 4 பாஷ்யத்திலும் ஒரு பாஷ்யம் வக்காணித்தறிவானாயுள்ள பிராமணனை மட்டும் தனியாக பிரித்து ரிலாக்ஸேஷன் கொடுத்திருப்பதாலேயே மற்ற ஜாதியினருக்கும் எலக்டாக உரிமை உண்டு என்று நிச்சயப்பட்டு விடுகிறது. வேத சாஸ்திர நிபுணர் என்பது பிராமணனை குறிப்பதனால் ஒரு வேதமும் ஒரு பாஷ்யமும் படிக்காத எந்த பிராமணனையுமே நிபுணர் என்று சொல்ல முடியாத ஆகையால் இப்படிப்பட்டவனை பிரித்து சொல்ல இடமே உண்டாகாது. ஆகையால் இங்கே வேத சாஸ்திரத்தில் நைபுண்ணியம், நிபுணத்தன்மை என்று சொல்வது வேதத்தை நேரே படித்தறிந்து அத்தியனம் செய்வதை குறிப்பதல்ல. வேத சாஸ்திர கருத்துக்களை நன்கு அறிந்திருப்பதே இங்கு குறிப்பிடப்படுவது என்று ஊகித்துக் கொள்ளலாம். எல்லா ஜாதியிலும் இப்படிப்பட்டவர்கள் நிறைய இருந்தார்கள். அப்பர், சேக்கிழார், நம்மாழ்வார் விட பெரிய உதாரணம் வேண்டாம். படிப்பாளிகளாக இல்லாமலும் மகா புத்திமான்களாக யாராவது இருக்கலாம். ஆயினும் இது எக்ஸப்ஷனே தவிர, அபூர்வமான விலக்கே தவிர ஜெனரல் ரூல் இல்லை, அதாவது பொது விதி இல்லை என்பதால் தான் கல்வி தொகுதி வைத்தார்கள். எதையும் சான்ஸுக்கு விட்டுவிடக்கூடாது, உறுதியாக நிர்தாரணம் பண்ணித்தர வேண்டும் என்பதுதான் அபிப்பிராயம். நம்முடைய கான்ஸ்டியூவன்ட் அசம்பிளிக்கே, அரசியல் நிர்ணய சபைக்கே அக்ராசனராக இருக்கும் ராஜேந்திர பிரசாதும் அபேட்சகர்களுக்கு இப்படிப்பட்ட கல்வி தகுதி இருக்க வேண்டும் என்று நினைத்து அதை வெளியிட்டு சொன்னவர்தான். நேரே பேரே சட்டசபை, அதாவது அதன் முக்கிய வேலை அநேக சட்டங்களை போடுவது. இந்த சட்டங்களை குறித்த பாயிண்ட்டுகளை விசாரித்து தீர்ப்பு செய்கிற ஜட்ஜுகள், அவற்றை விவாதிக்கிற வக்கீல்கள் ஆகியோருக்கெல்லாம் கல்வியறிவு இருந்தே தீர வேண்டும் என்று விதித்திருக்கிறது. அப்படி இருக்க சட்டத்தையே செய்கிறவர்களுக்கு அதன் இம்ப்ளிகேஷன்களை, அதாவது உட்கிடைகள், அதனால் ஏற்படக்கூடிய சாதக பாதகங்கள் ஆகியவற்றை அறிவதற்கான பொது கல்வி அறிவு இருக்க வேண்டும் என்று எதிர்பார்ப்பது நியாயம்தானே. அதோடு ஏதோ ஓரளவுக்கு மட்டுமே சில துறைகளில் மட்டுமே பொது சமூக வாழ்க்கையில் ராஜாங்கம் பிரவேசிப்பது என்றில்லாமல், அதாவது உள்நாட்டிலும் வெளிநாட்டிலும் இருந்து சண்டை சத்துரு வராமல் ரட்சிப்பது, ரயில்வே, தபால் முதலான பொது சௌக்கியங்களை செய்து தருவது முதலான விஷயங்களில் மட்டுமில்லாமல், ராஜாங்கமானது வெல்ஃபேர் ஸ்டேட் என்ற பெயரில் பொது சமூக வாழ்க்கை, தனிமனித வாழ்க்கை ஆகியவற்றின் சகல துறைகளிலும் பிரவேசித்து சட்டங்களை செய்கிற போது இவற்றிலெல்லாம் பேசிக் நாலேஜ், அதாவது பொதுப்படையான அறிவு பெறக்கூடிய அளவுக்கு படிப்பறிவு இருந்தால் தானே தேவலை. இந்த மாதிரி ராஜேந்திர பிரசாத் ஏதாவது சொன்னால் இந்து கோட்பில் விஷயமாக நினைத்து விவாகரத்து முதலான சிலவற்றை அவர் ஆட்சேபித்து சொன்னார். உடனே நேரு இந்த சீர்திருத்தமெல்லாம் பண்ணாவிட்டால் தன்னுடைய அரசாங்கத்திடமே கான்ஸ்டியூவன்ட் அசம்பிளிக்கு கான்ஃபிடன்ஸ் இல்லை என்று சொல்கிறதாகத்தான் அர்த்தமாகும் என்று சொல்லி
ராஜினாமா பண்ணுவது போல பயமுறுத்தியே பில்கள் பாஸ் ஆகும்படி பண்ணுவது வழக்கமாக இருப்பதை பார்க்கிறோம். இந்த புதுக்கதை இருக்கட்டும், பழைய கதையை பார்க்கலாம். அடுத்த யோகியதாம்சத்துக்கு போகலாம். உயர்நிலை. உத்தரமேரு சாசனத்தில் உள்ள எல்லா கிளாஸுக்கும் ஷரத்துகளுக்கும் உயர்நிலை அபேட்சகருக்கு அர்த்த சுத்தியும் ஆத்ம சுத்தியும் இருக்க வேண்டும் என்பதுதான். இந்த சுத்தியாலும் இது தருகிற தர்மசக்தியாலும் தீரத்தாலும் தான் மெகஸ்தனிஸின் காலத்திலிருந்து நம் தேசத்தை பற்றி எழுதி வைத்துட்டு போயிருக்கிற வெளிநாட்டார் எல்லாம் இந்திய நாட்டை தலைக்கு மேல் தூக்கி வைத்துக்கொண்டு கொண்டாடி இருப்பது. தேர்ந்தெடுக்கப்பட வேண்டிய அபேட்சகர்கள் அர்த்த சுத்தியோடும் ஆத்ம சுத்தியோடும் இருக்க வேண்டும் என்பதோடு தேர்ந்தெடுக்கப்பட்டு சபை மெம்பர் ஆன பிற்பாடும் அவர்கள் இந்த சுத்தத்தை காப்பாற்றிக் கொள்ளும்படியாக கண்டிப்பு செய்து விதி வகுத்திருக்கிறார்கள். தப்பினால் மெம்பர்ஷிப் போய்விடும். மறுபடி தேர்தலில் அவர்கள் இடம்பெற முடியாது. அவர்கள் மட்டுமில்லாமல் அவர்களைச் சேர்ந்தவர்களும் தான். இந்த விஷயத்துக்கு அப்புறம் வருகிறேன். தற்பொழுது பகிரங்கமாக குற்றவாளி என்று நிருபமானவரை தவிர எவரும் அபேட்சகராக நின்று ஒரு பொது சபை, நகரசபையோ சட்டசபையோ பார்லிமெண்ட்டோ ஏதோ ஒன்றில் அங்கத்தினராக முடியும். புத்தி சாத்தியத்தால் கோர்ட்டுக்கு வராமலே இப்பொழுது நடக்கிற மறைமுக குற்றங்களுக்கோ எல்லையே இல்லை. பெரும்பாலான குற்றங்களை நிரூபிக்க முடியாமல் பெனிஃபிட் ஆஃப் டவுட், குற்றவாளியை தானா என்பதில் கொஞ்சம் சந்தேகம் இருந்தால் கூட ஒருவனை விட்டுவிட வேண்டும் என்பதாக சந்தேகத்தின் சாதகமான பலனை வழக்குக்கு ஆளாகி இருப்பவனுக்கு கொடுத்து விடுவதில் பெரிய பெரிய தப்புக்கள் கூட சாமர்த்தியமாக பண்ணிவிட்டு சாட்சியம் போதவில்லை என்று தப்பிவிட முடிகிறது. பொலிட்டிக்கலாக அண்டர் கிரவுண்டாக போய் அராஜகமாக ரயிலை கவிழ்ப்பது, தண்டவாளத்தை பிடுங்குவது முதலானவற்றை செய்தாலும் அவை குற்றமாக வருவதே இல்லை. சிவில் சைடிலும் அப்படியே பாலிடிக்ஸின் அடிப்படையில் சரியாக கணக்கு காட்டாமல் வசூல் செய்வது, சலுகை காட்டி ஆதாயம் கையூட்டு என்கிறேனே பெறுவது ஆகியன குற்றமாக வராமலேயே வெகு கெட்டிக்காரத்தனமாக செய்யப்படுகின்றன. ஓம் ஸ்ரீ குருப்யோ நமः. ஸ்ரீ மகாபரிவாஜனம்.